अन्वये मद्पितृभिर्मया च मकर्षितुल्यैर्मुदितो महात्मा मद्भागधेयः मणिनूपुराढ्यः கோதண்டராமஹ குலதெய்வதம் மே. அனைவருக்கும் நமஸ்காரம். வருகிற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி யுகாதி பண்டிகை, தெலுங்கு வருடப்பிறப்பு. இன்றைய தினத்தில் நாம் இந்த ஒரு செயலை மட்டும் செய்தால் நமக்கு நல்ல குணங்கள் கிடைக்கும். விரோதிகளை வலுவிழக்கச் செய்ய முடியும். கெட்ட கனவுகளால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும். கங்கா ஸ்நானம் செய்த பலன் கிடைக்கும். கோதானத்தினால் என்ன பலன்கள் நமக்கு கிடைக்குமோ அதற்கு சமமான பலன் கிடைக்கும். நீண்ட ஆயுள், சௌக்கியங்கள், செல்வங்கள் அனைத்தையும் வழங்கக்கூடிய ஒரு எளிய செயல்தான் இன்றைய தினத்தில் நாம் செய்ய வேண்டியது. அது என்ன என்பது குறித்து இந்த பதிவு. நாம் இருக்கும் இடத்தில் அருகில் ஆலயங்களிலோ அல்லது ஒரு பொதுவான இடத்திலோ இன்றைய தினத்தில் பஞ்சாங்கம் வாசித்தல் நடைபெறும். அதை போய் நாம் கேட்டு நம் வீட்டில் நாமே வாசித்தாலும் கூட மேற்கண்ட பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஸ்ரீகல்யாண குணாவகம் ரிபுஹரம் துஸ்வப்ன தோஷாவகம் கங்கா ஸ்நான விசேஷ துல்லிய பலதம் கோதான துல்லியம் நிருணாம் ஆயுர்வர்த்திதமுத்தமம் சுபகரம் சௌபாகிய சம்பத்பிரதம் நானா கர்ம சுசாதனம் சமுதிதம் பஞ்சாங்கமாகர்ணியதாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த பஞ்சாங்க படனத்தை சிரவணம் செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பது இந்த ஸ்லோகத்தின் மூலம் நமக்கு தெளிவு பெறுகிறது.